ப்ரோ செகண்ட் ஆஃப் கரெக்ஷன்ஸும் போட்டாச்சு, சீன் நம்பர்ஸும் அப்டேட் பண்ணிட்டேன். சிஸ்டமில் படிக்க முடியலன்னு கதை விடாதீங்க. பிரிண்ட் ரெடி. காலைல முஸ்டாக் கிட்ட கொடுத்து பைண்டிங் பண்ண சொல்கிறேங்க. ப்ரோ ப்ரோ காலைல முஸ்டாக் கிட்ட கொடுத்து பைண்டிங் பண்ண சொல்லுங்கள். ஐயா அந்த லாஸ்ட்ல உள்ள அந்த டயலாக் பண்ணியாச்சுங்க ஐயா. அதுக்கு முன்னாடி உள்ள அந்த எமோஷனல் பண்ணியாச்சுப்பா. படிச்சுப்பாருப்பா. கரெக்ஷன் ஒன்றையும் படிக்கிறது இல்லை. மனசில் சாப்பிட விட்றீங்களா? 4 கரெக்ஷனுக்கு 4 வாரம் எடுத்துக்கிற நீ பேசுகிற சோத்து முட்டை. ப்ரோ 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 இவனா? குளிர்தா? பெட்ஷீட் வேணுமா? ஆல்ரெடி போத்தின்னு தானே இருக்கேன். சரி இவன் ரூட்லேயே போவோம். வேணாம் ப்ரோ. ஓகே. அடா பைத்தியம், டைரக்ஷன் டீமில் இவனை எப்படி சேர்த்தாங்க? கெட்டிலில் சுடுதண்ணி வைக்கவே தெரியாது இவன், என்ன காஃபி மிஷினில் பால் கறந்துட்டு இருக்கான். பிரேம் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஐயா அது சும்மா பார்த்தா ஐயா. சொல்லுங்கள். சரி கேமராமேனுக்கு ஃபோன் போடுங்க. ரைஸுக்கா? ரைஸ் தானே கேமராமேன், அடிங்க அவனுக்கு. ரிங்கு போகுது. ஹலோ. டேய் ரைஸ். சொல்லுங்கண்ணா. அஷ்ரஃப் ப்ரோ ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேறியாமே நீ? அண்ணா ஸ்பீக்கரில் போட்டிருக்கீங்களா என்ன? ஸ்பீக்கரில் இல்லைடா. ஓகேண்ணா, என்ன மேட்ரு? டேய் ஏதோ லென்ஸ் பட்ஜெட் கேட்டாரன் மேடா. நான் சென்னையில் இருக்க எல்லா கம்பெனிலும் பட்ஜெட் வாங்கி கொடுத்துறேண்ணா. இப்போ எவனும் என் ஃபோன் எடுக்க மாட்டானுங்க. படம் எடுக்கிறது கூட இந்த ஆள் என் உயிரை எடுத்துருவோம் போல. சரி வெயிடா. ஸ்பீக்கரில் இருக்கிறது அவனுக்கு தெரியல. நான் இங்கே இருக்க தெரிஞ்சிருந்தா பேசியிருக்க மாட்டாப்ல. நீ இருக்கிறது நல்லா தெரிஞ்சுதையா பேசணும். ஐயோ இது கூட தெரியாத தத்தியா இருக்கா நீ? அவனை மைண்ட் வாய்ஸில் திட்டுற இருடி ஒன்று. ஷவர்மா ஸ்டாரின் திரைப்படம் மாபெரும் வெற்றி. ஷவர்மா ஸ்டாரா? சிக்கனா மட்டனா? டேய் 5 பேர் இருக்கோம், 4 தோசை தான் ஆர்டர் போட்டிருக்க. மச்சி எனக்கு வயிறு சரியில்லை. அதுவும் இல்லாமல் நீ வேற இது பட்ஜெட் போடான்ற, நான் வேற உன் பெஸ்ட் ஃப்ரெண்டு, நான் எப்படி செலவு வைக்கிறது? ஏய் என்னடா இது குலாப் ஜாமுனு? அது என் மெடிசன். மெடிசனா? நீ தோசையை சாப்பிடு. யோ சாப்பிடியா? கறி வடை ஆர்டர் பண்ண சொன்னால் வடகறி ஆர்டர் பண்ணி வச்சுக்கிறேன். பிரேம் ஒரு நிமிஷம், அந்த டயலாக்ஸ்லாம் எடுத்து ஆர்டிஸ்ட் காமிச்சிட்டிங்களா? ஐயா ஆர்டிஸ்ட்கெல்லாம் முதல்ல அனுப்பக்கூடாது ஐயா. முதல்ல நீங்கள் படிங்க ஐயா. ஓகே சரி, நான் பார்த்து படித்து சொல்கிறேன். ஐயோ இதால் வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. லைட்ஸ் ரெடி, ஸ்கிரிப்ட் ரெடி, டைலாக்ஸ் ரெடி, ஆர்டிஸ்ட் ரெடி, டெக்னீஷியன்ஸ் ரெடி, ப்ரொடியூசர் ரெடியா? அட்டா பாவிங்களா. ப்ரொடியூசர் யாரு? அவசரப்பட்டு குலாப் ஜாமுன் ஆர்டர் பண்ணிட்டேனே. டேய் வேற யாராவது சாப்பாடு ஆர்டர் போட்டிருக்கீங்களா? சர்ப்ரைஸ். வாங்கண்ணே உள்ளே வாங்கண்ணே, ரொம்ப நாள் ஆச்சுண்ணே உங்களை பார்த்து. ஐயோ இவனுக்கு வேற இருக்கானுங்களே. ஆஹா பெரிய கூட்டமால இருக்கு, தப்பான நேரத்துக்கு வந்துட்டேனா? சொல்கிறேண்ணே. அப்புறண்ணே எப்போண்ணே வந்தீங்க ஊர்லேருந்து? தம்பி நான் ஸ்ட்ரைட்டாக விஷயத்துக்கு வரேன். எனக்கு ஏதாவது ஒரு நல்ல ப்ராஜெக்ட், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் இருந்தா சென்னையில் சொல்லுங்களேன். குச்சி போடு தம்பி. ஆனால் ஒரு விஷயம் சொல்லுங்கண்ணே. சினிமா ஃபீல்டை தவிர மிச்சம் எது வேணா சொல்லுங்க, அது மட்டும் வேணும். அண்ணே சினிமாலாம் இல்லைண்ணே, ஒரு ஃபீட்பேக்ண்ணே. எதை பற்றி? நான் ஒரு கதை சொல்கிறேண்ணே. பா அண்ணே தானே, ஃபீட்பேக் மட்டும் கொடுங்க. கதை சொல்கிறேன், அதை கேட்டு நல்லா இருக்கா இல்லையா மட்டும் சொல்லுங்கள். அவ்வளோதான் சொல்லுவேன். அவ்வளோதானே. இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ண சொல்ல மாட்டேங்க? டெஃபினெட்லி நாட்ண்ணே. சத்தியமா? சத்தியமாண்ணே. சரி சொல்லுங்க. ஓகேண்ணே. ஓப்பன் பண்ணா